வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் லெசன் 6 and 7 பார்ப்போம். புக் பேக் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி, த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இஸ் அவர் ஆன்சர் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் தான் இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி, சுப்ரீம் கமாண்டர். செகண்ட் கொஸ்டின், இந்திய இராணுவ படையின் முதன்மை நோக்கம், த பிரைமரி மிஷன் ஆஃப் த இந்தியன் ஆர்மி இஸ் டு என்ஷூர் ஆன்சர் மேற்கூறி அனைத்தும். இந்திய இராணுவ படையோட முக்கிய நோக்கம் தேசிய பாதுகாப்பு, தேசிய ஒற்றுமை, அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து நாட்டை காத்தல். இது எல்லாமே இராணுவ படையின் முதன்மை நோக்கம்தான். இராணுவ தினம் அனுசரிக்கப்படும் நாள், த ஆர்மி டே ஆன்சர் Jan 15, ஜனவரி 15 ஆர்மி டே. அதே மாதிரி நேவி டே டிசம்பர் 4, ஏர்ஃபோர்ஸ் டே அக்டோபர் 8. அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் எதன் கீழ் செயல்படுகிறது? அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் உள்துறை அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய கடலோர காவல் படை நிறுவப்பட்ட ஆண்டு, இந்தியன் கோஸ்ட் கார்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1978. இந்திய வெளியுறவு கொள்கையானது பல்வேறு கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டது. அவைகளுள் ஒன்று, இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி இஸ் பேஸ்ட் ஆன் செவரல் பிரின்சிபல், ஒன் ஆஃப் விச் இஸ் பஞ்சசீலம். இந்திய வெளியுறவு கொள்கை பஞ்சசீலம். பின்வருவனவற்றுள் எந்த தீவுகள் இந்தியாவிற்கு சொந்தமானவை? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஐலாண்ட்ஸ் பிலாங்ஸ் டு இந்தியா? அந்தமான், லட்சத்தீவுகள். இது ரெண்டுமே இந்தியாவுக்கு சொந்தமான தீவுகள். மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பிரிவின் மையம் அமைந்துள்ள இடம், த மெட்ராஸ் ரெஜிமெண்ட் ஆர்மி சென்டர் இஸ் அட் வில்லிங்டன், உதகமண்டலம், ஊட்டியில் வெல்லிங்டனில். த இந்தியன் நேவி சீஃப் இஸ், இந்திய கடற்படையின் தலைமை தளபதியை என்னன்னு சொல்லுவாங்க? ஆன்சர் அட்மிரல். நேவி சீஃபை அட்மிரல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆர்மி சீஃபை ஜென்ரல்னு சொல்லுவாங்க. ஏர்ஃபோர்ஸ் சீஃபை ஏர் சீஃப் மார்ஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய விமானப்படையிலிருந்து 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி. Dash is the first and only officer of Indian Air Force to be promoted to 5-star rank Marshal of Indian Air Force. Answer அர்ஜுன் சிங். இவர் மட்டும்தான் இந்திய விமானப்படையில் 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட அந்த மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்றிருக்காரு. இந்தியாவின் வெளியுறவு கொள்கையினை வடிவமைத்த முதன்மை சிற்பி, த சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி வாஸ் ஜவஹர்லால் நேரு. அணிசேராமை என்ற சொல்லை உருவாக்கியது, வேர்ட் நான் அலைன்மெண்ட் வாஸ் காயின்ட் பை ஆன்சர் V.K. கிருஷ்ணமேனன். மேட்ச் ஆன்சர் நெல்சன் மண்டேலா இனவெறி கொள்கையை எதிர்த்து போராடியவர். தேசிய போர் நினைவு சின்னம் புதுடெல்லியில் இருக்கு. மானக் ஷா ஃபீல்டு மார்ஷல். சார்க் 8 உறுப்பினர்கள், 8 நாடுகள் கொண்ட அமைப்பு. BCIM எரிசக்தி மேம்பாடு. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? மத்திய ஆயுத காவல் படைகள் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ். ஏன்னா CAPF உள்துறை அமைச்சகத்தின் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே தான் செயல்படுது. மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பழமையான காலாட்படை பிரிவுகளில் ஒன்று. மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் இன்ஃபேண்ட்ரி ரெஜிமெண்ட். செகண்ட் ட்ரூ. விரைவு அதிரடி படையானது மத்திய ரிசர்வ் காவல் படையின் ஒரு சிறப்பு பிரிவு ஆகும். மூன்றாவது ட்ரூ. NCC மாணவர்களுக்கு அடிப்படை இராணுவ பயிற்சி அளிக்கப்படுகிறது. நாலாவது ட்ரூ. வங்காளதேசம் இந்தியாவின் ஒரு பகுதின்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. வங்காளதேசம் இந்தியாவின் ஒரு பகுதி அல்ல, அது வேறொரு நாடு. இந்தியாவிற்கும் ஏஷியன் என்ற கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் மியான்மர் ஒரு நிலப்பாலமாக செயல்படுகிறது. ட்ரூ. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். ஆயுதப்படைகள் தொடர்பான பின்வரும் கூற்றினை ஆராய்க. இந்திய இராணுவ படை ஆயுதப்படைகளின் நில அடிப்படையிலான பிரிவாகும். இந்திய இராணுவ படையின் நோக்கம் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதோடு மட்டுமல்லாமல் மனித மீட்பு நடவடிக்கைகளிலும் ஈடுபடுகிறது. 1 மற்றும் 2 சரி. கூற்று, குடியரசுத் தலைவர் இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி ஆவார். காரணம், குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராகும் மிக உயர்ந்த பதவி நிலையையும் வகிக்கிறார். ஆன்சர் கூற்று சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். பன்னாட்டு கூட்டுறவை இந்தியா ஆதரிக்கிறது. காரணம், நட்பு கூட்டுறவு மூலம் நாடுகளுக்கிடையே உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் என்று இந்தியா நம்புகிறது. ஆன்சர் கூற்று சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம்தான். இனவெறி கொள்கை பற்றி பின்வரும் எந்த கூற்று சரியானவை அல்ல? இனவெறி கொள்கை. நிறவெறி கொள்கை என்பது இனப்பாகுபாட்டின் ஒரு மோசமான வடிவம். இது மனிதாபிமானத்திற்கு எதிரானது. இனப்பாகுபாட்டு கொள்கை இந்தியாவில் நடைமுறையில் உள்ளது. ஆன்சர்
3 மட்டும்தான் தவறு. ஏன்னா இனப்பாகுபாட்டு கொள்கை இந்தியாவில் நடைமுறையில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் இல்லை. இந்தியாவின் மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை, the highest and final judicial tribunal of India is சுப்ரீம் கோர்ட். உச்ச நீதிமன்றம் தான் இந்தியாவின் மிக உயர்ந்த அப்புறம் இறுதியான நீதித்துறையும் கூட. டேஷுக்கு இடையே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு செயல்முறையை நீதிமன்ற அமைப்பு வழங்குகிறது. judicial system provide mechanism for resolving disputes between all of the above. குடிமக்களுக்கும் அரசாங்கங்களுக்கும், 2 மாநில அரசாங்கங்களுக்கு இடையே, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கு இடையே தீர்வு காண்பதற்கு ஒரு செயல்முறையை நீதிமன்ற அமைப்பு தான் வழங்குது. கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது? டிஸ்பியூட் பிட்வீன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா கம்ஸ் டு சுப்ரீம் கோர்ட் அண்டர் முதன்மை அதிகார வரம்பு, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். பின்வரும் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது? Which of the following state or union territory have a common high court? Answer: பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர். பஞ்சாப், ஹரியானா ரெண்டுத்துக்கான ஹைகோர்ட்டும் சண்டிகர்ல தான் இருக்கு. பொதுநல வழக்கு முறை இந்தியாவில் டேஷால் அறிமுகப்படுத்தப்பட்டது. சிஸ்டம் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஹாஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா பை உச்ச நீதிமன்றம். பொதுநல வழக்கு இந்தியாவில் அறிமுகப்படுத்தினது உச்ச நீதிமன்றம். இந்தியாவில் உச்ச நிலையில் உள்ள நீதிமன்றங்கள் எத்தனை? How many courts are there in apex level in India? Answer: 1. சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் இந்தியாவில் உச்ச நிலையில் உள்ள நீதிமன்றம். உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம். சுப்ரீம் கோர்ட் இஸ் லொகேட்டட் அட். ஆன்சர்: நியூ டெல்லி. FIR என்பது, FIR மீன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். முதல் தகவல் அறிக்கையை தான் FIR அப்படின்னு சொல்கிறோம். குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. The court that hear criminal cases are called. Answer: செஷன்ஸ் கோர்ட், அமர்வு நீதிமன்றம். டேஷ் ஹை கோர்ட் இஸ் த ஓல்டஸ்ட் ஹை கோர்ட் இன் இந்தியா. டேஷ் நீதிமன்றம் இந்தியாவின் பழமையான நீதிமன்றம். இந்தியாவின் பழமையான நீதிமன்றம் கல்கத்தாவில் தான் முதல் முறையாக அமைச்சாங்க, 1862. அதே மாதிரி இந்தியாவில் மிகப்பெரிய நீதிமன்றமாக அலகாபாத் நீதிமன்றம் இருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் டேஷ் மற்றும் டேஷுடன் இந்திய நீதித்துறையை நிறுவினர். The formers of the constitution established dash and dash judiciary in India. Answer: independent and impartial. சுதந்திரமான மற்றும் பாரபட்சமற்ற ஒரு நீதித்துறையை நிறுவியிருக்காங்க. புகழ்பெற்ற பிரெஞ்சு தத்துவ ஞானி டேஷ் ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்தார். டேஷ் a famous French philosopher propounded the idea of an independent judiciary. Montesquieu. டேஷ் பணம், சொத்து, சமூகம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளுகிறது. டேஷ் deals with disputes over money, property and social matters. Answer: civil law. குடிமையியல் சட்டம். பழங்காலத்தில் பெரும்பாலான அரசர்களின் நீதிமன்றங்கள் டேஷின் படி நீதியை வழங்கினர். During ancient times, most of the king's courts dispensed justice according to தர்மம். தர்மத்தின் அடிப்படையில் தான் பழங்கால அரசர்கள் நீதி வழங்கினாங்க. மேட்ச். உச்ச நீதிமன்றம், இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மாநிலத்தோட உயர்ந்த நீதிமன்றம், லோக் அதாலத், விரைவான நீதி வழங்கும் அமைப்பு, சர் எலிஜா இம்பே, முதல் தலைமை நீதிபதி, ஸ்மிருதி, சமூக கடமைகள். சரியா தவறா? 1951ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் நாள் இந்திய உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தவறு. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 28 தான் இந்திய உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்டது. துக்ளக் ஆட்சி காலத்தில் சட்ட நடைமுறைகள் அரபு மொழியில் எழுதப்பட்டன. ட்ரூ தான். 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம் உச்ச நீதிமன்றம் அமைப்பதற்கு வழிவகுத்தது. மூன்றாவதும் ட்ரூ. சர் திவானி அதாலத் ஒரு குற்றவியல் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஃபால்ஸ். இந்தியாவில் மிகப்பெரிய நீதிமன்றம் அலகாபாத் நீதிமன்றம், அதுவும் சரி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனைத்து குடிமக்களுக்கான நீதியை பாதுகாக்கிறது. ஆறாவதும் ட்ரூ. மெக்காலே பிரபுவால் ஒரு சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டது. இது இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியது. மேற்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஆன்சர்: 1 and 2 ரெண்டுமே சரிதான். இந்திய தண்டனை சட்டம் 1860இல் உருவாக்கப்பட்டது. கல்கத்தா உயர்நீதிமன்றம் 1862இல் நிறுவப்பட்டது. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றத்தை உருவாக்கியது. மேலே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கூற்று சரியானவை? ஆன்சர்: அனைத்துமே சரியானதுதான். இந்திய உச்ச நீதிமன்றம் பற்றிய பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல? இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் நாட்டின் மிக உயர்ந்த நீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 4வது அத்தியாயத்தின் கீழ் பகுதி 5 படி நிறுவப்பட்டது. ஒரு உயர் நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு நீதிமன்றத்திற்கு வழக்குகளை உச்ச நீதிமன்றத்தால் மாற்ற முடியாது. இதன் முடிவுகள் அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகிறது. ஆன்சர்: 3. மூன்றாவது மட்டும்தான் தவறு.
ஏன்னா ஒரு உயர்நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு உயர்நீதிமன்றத்திற்கு வழக்குகளை உயர்நீதிமன்றத்தால் மாற்ற முடியும். உச்ச நீதிமன்றம் ஒரு ஆவண நீதிமன்றமாகும். காரணம், இது நீதிமன்ற நடவடிக்கைகளின் பதிவுகளை பராமரிக்கிறது. அதன் முடிவுகள் கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும். ஆன்சர் கூற்றும் சரி, காரணம் கூற்றுக்கான விளக்கம்தான். தேங்க்யூ.